உதய தின விழாவும் பிறந்த நாள் விழாவும் தேவையா என்றொரு விமர்சனம் எல்லாம் கூட சமீப காலத்தினுடைய இளவட்டங்களிடையே ஏற்பட்டிருப்பதுண்டு. இது எல்லா பிறந்த நாள் கொண்டாட்டங்களை போல அல்ல. இந்த கொண்டாட்டம் ஊர் உலகத்திலே நாமெல்லாம் கொண்டாடுகிற பர்த்டேக்கள் வேறு ரகம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பிறந்த நாள் வேறு ரகம். உலகமே யாரால் பலன் பெற்றதோ பயன் பெற்றதோ அவர்களுக்காக ஒரு பிறந்த நாள் எடுத்து அவர்களின் வரலாற்றை சொல்லுவதுதான் இங்கே நோக்கம். பல இடங்களில் பெருமானாரின் வரலாறு 12 நாட்கள் பேசப்படுகிறது. முதல் நாள் பிறப்பிலே தொடங்கி 12வது நாள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இறப்பு வரை பேசி முடிப்பார்கள். அந்த தொன்மை இன்றைக்கும் தமிழகத்தின் பல இடங்களில் உண்டு. வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலே கல்லடி வாங்கினார்கள் என்கிற வரலாறு இன்றைக்கு இருக்கிற பெரியவர்களுக்கு அது பழைய வரலாறாக இருக்கலாம். இங்கே அமர்ந்திருக்கிற 8 வயது சிறுவனுக்கு அடுத்த தலைமுறைக்கு அப்படியே வரலாற்றின் ஈரம் சொட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு உண்டு. இத்தனைக்கும் சேர்த்து பயன்படுகிற ஒற்றை வார்த்தை மீளாத விழா. நாம கொண்டாடுற பர்த்டே மாதிரி எல்லாம் இல்லை. இது அடிக்கடி சொல்றது உண்டு. அர்த்தமே இல்லாம மண்டைக்கே விளங்காம கொண்டாடுறான் ஒரு பர்த்டே. ஒரு கேக்கு, 10 மெழுகு வர்த்தி, கையில் ஒரு கத்தி, வாயில் ஹாப்பி பர்த்டே டு யூன்னு ஒரு ராகம். சம்பந்தமே இல்லை. ஏன் சம்பந்தம் இல்லை தெரியுமா? இது வந்தது குர்ஆன்ல இருந்து வரல, ஹதீஸ்ல இருந்து வரல, இஸ்லாமிய வழியிலிருந்து வரல. அப்படி வந்திருந்தா அதுல எல்லாமே சயின்ஸ் இருக்கும், புரிகிற ஆன்மீகம் இருக்கும், அதற்குள்ளே அறிவுடைமை இருக்கும். இது வெஸ்டர்ன்ல இருந்து இறக்குமதியானது.